பாருமா, அவங்க சம்பளத்தை வாங்கணும், நாங்க இதே வேலையா இருக்கணுமா? ஏங்க ஏமா அப்படி முன்னாடி உட்காந்து பாக்குறீங்கல்லங்க. இந்த நாடு சுதந்திரம். ஆமா, என்ன அவங்க எழுந்து பார்க்கலாம், போக்கலாம், நின்றுக்கிட்டு பார்க்கலாம், வீட்டுக்கு போகலாம், வீட்டில் போய் பார்க்கலாம். அது அவங்களோட நாடகம், அவங்க வச்சிருக்க நாடகம். சரி, இதை நம்ம வந்து ஏன் சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அட நீங்க வேற வள்ளி திருமணம்னு ஏன் தெரியுமா நாடகம் வைக்கிறாங்க? அக்கத்து ஊரு பக்கத்து ஊர்ல எல்லாம் நாடகம் நடக்குதுன்னா அவங்க எல்லாம் வண்டி வச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. நம்ம தாய்மார்கள் போவாங்களான்னா போக மாட்டாங்க. ஏன்? வீடு வாசல், ஆடு மாடு, குழந்தை குட்டி, மாமனார் மாமியார், குழந்தைனார் நாத்தனார் அப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் நாடகம் வைக்கிறதுக்கு காரணமே தாய்மார்களுக்காக தான். அது தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் தாய்மார்களை நம்பி நான் பந்தயம் கேட்டிருக்கேன், நான் தயாரா இருக்கேன். எங்களுடைய அததான் உங்களுக்கு வீட்லயே நாடகம் போட்டுறாங்கல்ல. என்ன நாடகம்? மெட்டி வெளியே நீங்க வேற, அந்த நாடகம் வேறு, இந்த நாடகம் வேறு. இந்த நாடகம் இவ்வளவு சந்தோஷமா உட்காந்து கணவன் மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து பார்க்க முடியுமா? அந்த நாடகத்தை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அதனாலதான் நாடகத்தை வச்சிருக்காங்க. தயவு செய்து நீங்களாம் இருங்க, அம்பாலை வேண்டும். அந்த பக்கம் மறைவா உட்காந்துருக்க நீங்களாம் அந்த சேர் எடுத்துட்டு இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. சும்மா இருங்க, நம்ம வாங்கி வாகனம் தான் மட்டும்தான் பேச, மற்றது என்ன பேச போகுது சொல்லுங்க. முருகா முருகா, தனம் தரும் கல்வி தரும். என்ன என்னங்க இது எனக்கே தெரியாதா என்ன? எனக்கு வாகனம்னா வசனம், வசனம் வாகனம் வண்டி, வண்டிக்கு அதுதான் வசனமும் அதுதான். இதுக்கு பேரும் வாகனம் தான், அதுக்கு பேரும் வாகனம் தான். அப்புறம் மாற்றி சொல்ல புரியலா? இப்போ தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அண்ணன் திசை திருப்பி போட்டுட்டாரா, அது அப்படியே நின்றுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இந்த கருப்பு சாமியை பற்றி சொல்லிக்குவோம். இந்த நம்ம ஊர் சாமி கருப்பு சாமி தானேங்க? சரி, இந்த கருப்பு சாமி ராமாயணத்திலேருந்து வரவழைக்கப்பட்டதான் இந்த கருப்பு சாமி. என்ன அப்படின்னா, வனவாசத்தில் கொண்டு விட்டாச்சு. யார? சீதைய. 5 மாத கர்ப்பிணி பெண். 5 மாதம் கழித்து வால்மீகர் ஆசிரமத்திலே குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய அவர்கிட்ட, அவர் நிஷ்டையில் இருக்கார், தியானத்தில், அவர்கிட்ட கொடுத்துட்டு தொட்டியில் தூங்க வச்சுட்டு இந்த குழந்தைய பார்த்துங்க சாமின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி எடுக்க போயிட்டாங்க. தண்ணி எடுக்க போனவங்க அங்கே குரங்கெல்லாம் தன்னுடைய குட்டிகளோடு மரத்துக்கு மரம் தாவியதை கண்டு, ஐயோ நம்ம குழந்தையும் குரங்கு தூக்கிட்டு போயிருமே அப்படின்னு பயந்து வந்து அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்க போயிட்டாங்க. கண்ணை விழிச்சு பார்த்தா குழந்தைய காணோம். சீதை வந்து ரொம்ப பதறி போவாளே அப்படின்னு தர்ப்ப புல்லை கிள்ளி தொட்டிலே போட்டார், குழந்தையாக மாற்றி. அவர் மந்திரத்தை சொல்லி குழந்தையாக மாறி இருந்தது. அந்த அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்த உடனே, என்னடா அது கக்கத்தில் ஒரு குழந்தை, தொட்டியில் ஒரு குழந்தை, இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு அவரை கேட்கும் பொழுது, அம்மா நீ குழந்தை எடுத்துகிட்டு போனது எனக்கு தெரியாது, நீ குழந்தை இல்லாமல் பதறி போய் விடுவாயே என்று நினைத்து தர்ப்பை புல்லால் உருவாக்கிய குழந்தை இந்த குழந்தை. 2 குழந்தையை நீங்களே வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இருவருக்கும் லவகுஜா என்று பெயர் வைத்து அந்த குழந்தையை இருவரையும் வளர்த்து வந்தார்கள். ராமர் வந்து சண்டையெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறார் அயோத்திக்கு. கூட்டிகிட்டு பொழுது அக்கினியில் இறங்கி வர வேண்டும் என்று கூற அந்த அக்கினியை வளர்த்து அதில் இறங்கி 3 பேரும் வராங்க. முதல்ல சீதை வந்தாச்சு, அதுக்கப்புறம் லவன் வந்தாச்சு, அதுக்கப்புறம் குஜன் என்ன பண்ணார் அப்படின்னா கருகி போயிட்டார். உடலெல்லாம் ஒரே கருப்பாக மாறி போய்விட்டது. அப்பா நான் என்னப்பா தவறு பண்ணேன், என்னையே இப்படி உடல் கருகி போயிடுச்சே, நான் இப்போ என்ன செய்ய அப்படிங்கும்போது அவருக்கு வரம் கொடுத்தார் ராமர். பூலோகத்திலே உன்னுடைய கருத்த உருவத்தோடு உடலோடு கருப்பு சாமியாக இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும், ஊர் எல்லையிலே நீ இருக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த வரத்தினாலே தான் நமக்கு கருப்பு சாமியாக அருள்வளிக்கிறார். அவரை வணங்கினால் நமக்கு வீரமும் வரும், தைரியமும் வரும், காவல் தெய்வமாக நம்ம கூடவே வருவார். அப்படிங்கிறதா கருப்பு சாமியோட வரலாறு. அப்புறம் நம்ம அம்பாலை வணங்குவோமா? கனியமுதே கருணை கடலே சுந்தரேசர் மகிழோ மகிழே
கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தால் அந்த அழகிய மதுரையிலே 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 மரகத பாவி வந்தான் வான்மதி சூடிய கணவனீகருட மாணிக்க தேரில் மரகத பாவி வந்தான் வானவ பூமாரி பொழுதினவே சிவ வானவ பூமாலை பொழிந்திடவே சிவ வானவ பூமாரி பொழுதினவே சிவ கானவ மொழித்திட தேவி வந்தால் நீ நாட்சி வந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 தீனமச்சோலையா கடம்பவனும் வந்த வானல வடங்க கோபுரு எனுகாலோ தீனமச்சோலையா கடம்பவனும் வந்த வானல வடங்க கோபுரு எனுகாலோ தீண்டமிழ் பாமலரி தேவாரகாலோ தேந்தமிழ் கோமலரை தேவாரகாலோ தமிழ் பாமலரி தேவாரகாலோ ஆனந்த வெள்ள பெருகும் மீனாட்சி சன்னிதானோ ஆனந்த வெள்ள பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையா வீட்டிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 முருகா 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 நன்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. என் வார்த்தையை மதிச்சு அந்த 4 பேர் அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த பாக்கி பேர் தான் வர மாட்டேன்ட்டாங்க என்னன்னு தெரியல பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க சரி இன்னும் பிரச்சனை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மகிழ் வாகனனுக்கு அரோகரா சேவல் கொடியோனுக்கு அரோகரா அரோகரா என்று சொல்லுங்கள் அன்று செய்த பாவங்கள் அன்றைய துளைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாம் பின்பற்றலாமா பின்பற்றணும் அவசியம் இந்த நாமி படைத்தது ஏன் தெரியுமா இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்காக மட்டும்தான் ஏம்மா அப்போ நாங்கள் அறுசுவையோடு சாப்பிட வேணாமா இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு அறுசுவையோடு நாங்கள் சாப்பிட வேணாமா அப்போ அதுக்காக நாங்கள் படைக்கலையாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நயம் நாணயமும் வேண்டும் நான் நயமும் வேண்டும் என்னம்மா இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நயம் அப்படின்னா காசு பணத்துக்கு பேர் நாணயம்னு பேர் நான் நயம்னா இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும் பொழுது காயும் பழமும் இருந்தால் நம்ம எதை விரும்பி சாப்பிடுவோம் கனியை தானே சாப்பிடுவோம் அவை போல இனிய சொற்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களுடைய மனம் நோகாமல் நம்ம பேசினா அதுவே பெரிய விஷயம் என்று சொல்லுகிறார். அதனால தான் நாமி படித்தது. அதற்கு மட்டுமல்ல, ஆண்டவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே
இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பாருங்க ஒவ்வொரு விதமான தெய்வத்தை பிடிக்கும். சில பேருக்கு நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு பகவானே அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் கணபதியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களை பிடிக்கும். எந்த தெய்வத்தை பிடித்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த திருநாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். எனக்கு யாரை பிடிக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா மூவிரு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னாள் சேவல் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி அரோகரா. இந்த கந்த புராணத்தில் 10,345 பாடல்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10,345 பாடல்களிலே முதல் பாடல் எது அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானை பற்றிய பாடல் இதுதான். அதற்கு முன்னதா திகிட சக்கரை அப்படின்னு முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுக்கிறார். கச்சேப்ப சிவாச்சாரிய கந்த புராணத்தை எழுதுகிறார் அப்படிங்கிறது புராண கூற்று. ஆனால் நான் என்ன சொல்றேன், எல்லாரும் முருகன் மேல வணங்க. முருகனை பிடிக்காதவர்கள் யாருமே இந்த கலியுகத்தில் இருக்கவே முடியாது. யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்கும் கை தூக்குங்க பார்த்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 என்னங்க 9 10 2 கை தூக்கு. உங்க 2 கை தூக்குறீங்களா நீங்க தூக்குறத பார்த்துட்டு அங்க பாப்பாவும் 2 கையை தூக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீ தூக்குமா. 2 கை அங்க ஏய் ஒரு கை தான் தூக்கணும். கையை தூக்கணும்னா ஒரு கை தான் தூக்கணும். 2 கை தூக்கணும் என்ன அர்த்தம்? ஐயோ பகவானே பார்த்துக்கு ஒரு கையை தூக்குங்கப்பா போதும். ஏன் முருகனை பிடிக்குமான்னு கேட்டேன் தெரியுங்களா? அட போதுங்க பார்த்துட்டேங்க. முருகனையும் பிடிக்கும் தெய்வ யானையும் பிடிக்கும் எனக்கு. சரி ரொம்ப சந்தோஷம். அவங்கள பாருங்க முருகனையும் தேவியானை பிடிக்கணும்னு கை தட்டுறாங்க. அதுக்கு முருகனை மட்டும் பிடிக்குது. ஏய் போ கிளம்ப முதல்ல. தெரியாதனமே கேட்டுட்டு போல இருக்கப்பா. முருகனை யாருக்கு பிடிக்கும்னு சொன்னது? ஏன் முருகனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் எந்த மந்திரத்தை சொன்னால் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று அருணன் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்ற நூலிலே அழகாக எடுத்துரைக்கிறார். இதை நீங்க பதிகத்தை பாராயணம் செய்யலாம். இல்லம்மா எங்களுக்கு அது செய்ய சொல்ல தெரியாதே அப்படின்னா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு கந்தர் அனுபூதியிலே அழகாக எடுத்துரைக்கிறார் அருணகிரிநாதர். அது சொல்லலாம். இல்லம்மா எங்களுக்கு அதுவும் சொல்ல வராதே, நீங்க வேற ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னா 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமர அஞ்சில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பெருமான் நமக்காக அருளி செய்திருக்கிறார். அதை சொல்லலாம். அது இல்லையா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகை என்று திருநீர் அணிவார்க்கு என்று மேவ வராதே வினை அப்படின்னு சொல்றார். இதுவும் திருமுருகாற்றுப்படை தான். ஏமா ஏதாவது எளிமையாக சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னா 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் 6 முறை சொல்லுங்க போதும். அதுவும் சொல்ல வராதுமா. நீங்கள் என்னம்மா நீங்கள் இடக்கு முடக்கவே சொல்லி தரீங்க அப்படின்னு சொன்னால் முருகான்னு சொல்லுங்க. ஒரே வார்த்தை போகணும் வாழ்க்கை, அவ்வளோதானே. அதை சொல்லிட்டு போக முடியாது. முருகான்னு சொல்லிட வேண்டியது தானே. இதெல்லாம் சொல்ல வராதா? கல்வி வேணும்னா யாரை கேட்கணும் தெரியுங்களா? சரஸ்வதியை கேட்கணும். அம்மா எனக்கு கல்வியை கொடுமா அப்படின்னு. பொருள் வேணும்னு வச்சுங்க, பணம் யாரை கேட்கணும்? செல்வம் வேணும்னா பெட்டி செல்வத்தை தான் கேட்கணுமா? சரி 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 மகாலட்சுமியை கேட்கணுங்க, அந்த அம்மா அள்ளி கொடுப்பாங்க. சரி வீரம் வேணும்னா யாரங்க கேட்கணும் அப்படின்னா சக்தி தேவியை கேட்கணும், பார்வதியை. இதெல்லாம் ஒவ்வொரு ஆளுகிட்ட ஒன்று போய் கேட்க முடியுமா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஒட்டு மொத்தமா சுக்குக்கு மிஞ்சிய மருந்து மெல்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லையா? அப்போ அவர்கிட்ட கேட்டா இது எல்லாமே கிடைச்சிரும். எப்படிம்மா எப்படி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா?
மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சகன். கமலம்னா என்னங்க? தாமரை. மகாவிஷ்ணு படுத்திருக்கிறது போல நமக்கு ஒரு ஓவியத்தை பார்த்திருக்கலாம். அவர் தொப்புலேருந்து ஒரு தாமரை மலர் வந்திருக்கா. அதில் யார் உட்கார்ந்திருப்பா? பிரம்மன் உட்கார்ந்திருப்பார். இப்போ படைத்தல் தொழில் பார்ப்பது பிரம்மா, காத்தல் தொழில் பார்ப்பது யாரு? மகாவிஷ்ணு, அழிக்கும் தொழில் பார்ப்பது யாரு? சிவன். இந்த மும்மூர்த்திகள் வந்துருவாங்க. மும்மூர்த்திகள் வந்துட்டா பதி வந்தா கூடவே யார் வருவா தெரியுங்களா? சதி வருவாங்க. சதின்னா ஐயோ அந்த சதியெல்லாம் நாங்கள் பார்க்குற வேலை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சதி என்றால் மனைவி என்று பொருள். பதியும் சதியும் கூட வந்தால் உங்களுக்கு என்ன வேணும்? அள்ளி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரே வார்த்தை தான், முருகான்னு சொல்ல வேண்டியது தான். இது சொல்றதுக்கு நமக்கு என்ன சிரமமா என்ன? அரோகரா, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. சரவண பொய்கையில் வாழும் முருகா, அருள் செய்ய வேண்டும் தலைவா. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம். இருகரம் மருகீட்டே, இருகரம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம். தந்தருளே முருகனிடம். நல்லவர்
தந்தருள்கிறே முருகனிடம் முருகனிடம் முருகனிடம். நன்றி 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 நன்றி. தாய்மார்கள்லாம் கைத்தட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நல்லது நல்லது நல்லது. தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? தானம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னா, தானம் என்பது தானாக கொடுப்பது, தர்மம் என்பதை கேட்டு பெறுவது. இப்போ அன்னதானம் போட்டாங்க இல்லையா, மத்தியானம் தானே, நேற்று மத்தியானம் சாப்பாடு அன்னதானம் போட்டிருப்பாங்க. அன்னதானம் போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களா வருவாங்க, அவங்களா சாப்பிடுவாங்க, அவங்களா போயிடுவாங்க. இதுக்கு பேர் தானம். தர்மம் என்பது அப்படி அல்ல. ஐயா தர்மம் பண்ணுங்க, ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மான்னு எங்கே கேட்கணும், அப்பான்னு எங்கே கேட்கணும் தெரியுங்களா? அம்மான்னு வீட்டுக்கு போய் தர்மம் கேட்கும்போது அம்மா தர்மம் பண்ணுங்கன்னா அம்மாவை தான் கூப்பிடணும். அங்கே அப்பாவோட செல்வாக்கு செல்லாது. ஏன்? அங்கே இல்லத்து அரசி, இல்லத்துக்கு அரசி யாரு? தாய்மார்கள் தான். அதனால அங்கே போனால் அம்மான்னு தான் கேட்கணும். அதுவே ஐயாலாம் வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஐயா எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயான்னு கேட்டால் உடனே சட்டை பைக்குள்ளே இருக்கிற ஒரு 50, 100, 10, 20 எடுத்து உடனே நமக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் அப்பாவோட மனசு. ஆனால் அம்மாவோட மனசு அங்கே பாத்திரத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தர்மம் பண்ணுவாங்க. அதான் தாய்மார்கள் செய்ய வேண்டிய தர்மம். இதுதான் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் இருக்குங்க, இன்னொரு கணக்கு இருக்குது. அப்படின்னா இந்த தானம் செய்யும் பொழுது இந்த கருப்பசாமி ஆலயத்திலே அன்னதானம் வழங்கப்படுகிறது. அனைவரும் வந்து அன்னதானம் அறிந்துவிட்டு செல்லும் பொழுது உங்களால் முடிந்த பொருள் உதவி, பண உதவி, காணிக்கைகள் அன்னதானத்திற்காக செலுத்திவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ எதிர்பார்த்து செய்கிறோம். தானம் என்பது எதிர்பார்த்து செய்கிறோம், தர்மம் என்பது எதிர்பார்க்காமலே செய்கிறோம். அப்படி என்னம்மா அப்படிங்கிறீங்களா? நம்ம முன்னோர்கள் திதி கொண்டாடுவோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்? முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, அனாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு காலணி வாங்கி கொடுக்கலாம், ஆடி வாங்கி சேலை வாங்கி கொடுக்கலாம், வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காமலே கொடுக்குறது, அதெல்லாம் தர்ம கணக்கில் வந்துடும். தானத்துக்கும் தர்மத்துக்கும் இதான் வித்தியாசம். இன்னொரு தானம் செய்வோம், ஒரு முக்கியமான தானம் என்ன தெரியுங்களா? கன்னிகா தானம். இந்த ஊரில் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க கை தூக்குங்க பார்ப்போம். என்னம்மா நீ வந்ததுலேருந்து? எதுக்குன்னே தெரியாது, பேசாமல் இருங்க. கன்னிகா தானம் யார் செய்திருக்கிறீர்கள் இந்த கிராமத்தில்? அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. என்னன்னே தெரியல. கன்னிகா தானம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் சொன்ன பிறகு சொல்லுவீங்க பாருங்க, அட இதுதானா அப்படின்னு யோசிப்பீங்க. கன்னிகா தானம் என்பது பெண் குழந்தையை பெற்று வளர்த்த ஆளாக்கி மருமகன் கையில் பிடிச்சி கொடுத்து வெத்தலையும் பார்க்க வச்சு தண்ணி ஊற்றி தாரை வார்த்து கொடுப்போமா? தெரியாதா? இங்கெல்லாம் செய்ய மாட்டீங்களா? ஐயா செய்வீங்களா மாட்டீங்களா? செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுக்கு இன்னும் வரல. நீங்கள் அந்த வயசு வந்தால் தானே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு பேர் கன்னிகா தானம்னு பேர். அதுலேயும் குறிப்பாக இந்த அந்தணர்கள் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வச்சு பண்ணும்போது அதெல்லாம் அதை செய்வாங்க. அம்மா அப்பாவை மேடைக்கு வர சொல்லி காலை கழுவி சந்தன குங்குமம்லாம் வச்சு தொட்டு கும்பிட்டு பூக்களை போட்டு அப்புறமா தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மாப்பிள்ளை கையில் வச்சு தாரை வறுத்து கொடுப்பாங்க. இந்த வழக்கங்கள் எங்கள் நாட்டில் சோழ நாட்டில் உண்டு. ஆமாம், நான் சோழ நாடு மன்னார்குடி. ஆமாம், மன்னார்குடியா? எப்படி? திருச்சியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நான் ராஜ மன்னார்குடி. அதனால் அங்கேயெல்லாம் இந்த வழக்கங்கள் உண்டு. இங்கே இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஊர்கள் தோறும் பாஷைகள் வேறு. அந்த மாதிரி அது உண்டு, அவசியம். கன்னிகா தானம் என்பது உண்டு. அதை கூட நம்ம எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். என்ன எதிர்பார்க்குறீங்க? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ப்பா, இந்த சீர்வரிசை கொடுக்கும் பொழுது பலகாரம்னு சொல்லி ஒன்று கொடுப்போம், முருகன் அதிர்சமம். இங்கெல்லாம் அந்த பழக்கம் உண்டா என்ன? எத்தனை பலகாரம் விதவிதமாக செஞ்சுருந்தாலும் குறிப்பாக முருகன் அதிர்சம் அவசியம் கொடுத்துருவோம். ஏன்? அதில் வாழ்க்கை தத்துவமே அடக்கியிருக்காங்க. என்னென்னா, இந்த அதிர்சம் செய்கிறது அவ்வளோ சுலபமாலாம் செஞ்சிட முடியாது. அந்த மாவை அரைச்சி பக்குவமாக அதை ஆற வச்சு பாவு காய்ச்சி அதை நிறுத்தி அந்த மாவை 1 வாரம் இல்லை 3 நாள் 5 நாள் புளிக்க வச்சு அப்புறம் வந்து அதிர்சத்தை தட்டுனா தான் வரும். தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும்.
சிரமப்பட்டு பாவு கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் அதிர்ஷ்டம் தட்ட முடியாது, தொர்றன்னு ஆயிரும். அதிகமாக போனாலும் வராது, புட்டு மாவிளக்கு மாவு மாதிரி உதிரி உதிரியாக போயிடும். அதனால அவ்வளோ பக்குவமாக செஞ்சு அதை சுட்டு கொடுப்பாங்க. முறுக்குங்கிறது மாவரைச்சிட்டு வந்து உடனே புளிச்சிடலாம் அந்த முறுக்கு. இதில் என்ன வாழ்க்கையின் தத்துவம்னா, அப்பா இந்த அதிரசத்தை எப்படி சிரமம் எடுத்து பக்குவமாக தட்டி நான் வந்து உனக்கு கொடுக்குறோன்னு, அதே போல் என் புள்ள சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்யத்தான் செய்யும். என் பிள்ளை படித்த பிள்ளைய உடனே கட்டி கொடுத்துட்டேன், அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அதை பக்குவமாக வழி நடத்தி அந்த பிள்ளைய திருத்தி நீ குடும்பம் பண்ணுப்பா அப்படின்னு இந்த தத்துவத்தை அந்த அதிரசத்துக்குள்ளே அடக்கிட்டாங்க. இந்த முறுக்கு ஏன் கொடுக்குறோம் தெரியுங்களா? முறுக்கு செய்கிறது ஒரு நாள் வேலை தான், உடனே செஞ்சிடறான். அந்த முறுக்கை போட்டு நொறுக்கிற மாதிரி என் பிள்ளைய போட்டு நொறுக்கிறாங்க, இவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. அதனால் பக்குவமாக அதிரசம் மாதிரி வச்சு குடும்பம் நடத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் குத்து விளக்கு கொடுத்து அனுப்புவோம் பொண்ணுக்கிட்ட, அப்படி தானே? குத்து விளக்கு கொண்டுகிட்டு போவாங்க, பெண் வீட்டு சீதனமாக கொண்டுகிட்டு போவாங்க. கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு அந்த விளக்கை ஏற்றுவாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்கப்புறம் தீ பொருத்துவாங்க. அதில் என்ன தத்துவம் அடங்கியிருக்கு அப்படின்னா, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி இந்த குடும்பத்துக்காக நான் உழைப்பேன், இந்த குடும்பத்தை கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன், என் மாமனார் மாமியாரை நான் பக்குவமாக பாதுகாத்து கொள்வேன் என்ற தத்துவத்தை அந்த விளக்குக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க. எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றியாச்சு, திரி போட்டாச்சு, தீ வச்சாச்சு. அப்போ சேர்த்து சொல்லி பாருங்க, எண்ணெய் திருத்தி. நான் படிச்சுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன், நான் ஓடி ஆடி விளையாட எதுக்குங்க கவலைப்படாமல் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா பிடிச்சி வச்சு உங்கள் தலையில் கட்டி விட்டுட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் என்னை திருத்திக்கிட்டு நான் உங்கள் குடும்பத்துக்கு கௌரவமாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையின் தத்துவத்தை கொடுத்தார்கள் அங்கே. அதுதான் நாட்டோட சிறப்பு. எங்கள் நாட்டில் பாருங்கள், முக்கியமாக சொல்ல வேண்டியது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டை நாட்டிலே சிற்றூரியன் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். என் தோழியை கண்டு மனம் விட்டு பேசுகிறான். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம். வழக்கத்தை சொல்லுவோமா? வாங்க சொல்லுவோம். அம்மா அம்மா அதுக்கு வசனத்தை மறந்துட்டேன், அதுக்கு போகலையே. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது பரசுராமனுடைய வாக்குங்க. இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும், பள்ளிக்கூடம் போகும்போது அப்புறங்க அதுக்கு நான் வந்துடுறேன், அந்த பாட்டுக்கு சாராம்சத்துக்கு வந்துடுறேன். ரெட்டை சடை போட்டு விடுவோமா? எப்போ போடுவோம்? என்ன பெண்களை பேசவே மாட்டீங்களா? பேசக்கூடாதா? ஊமையா? நானே பேசுகிறேனே, நீங்கள் பேசுவீங்கம்மா. காலையில் சம்பளம் 6000 ரூபா 7000 சம்பளம் வாங்கிட்டு போவீங்க, நீங்கள் பேசுவீங்க. நாங்கள் ஏன் பேசணும்னு உட்காந்துருக்கீங்களா? ரெட்டை சடை பெண் குழந்தைகளுக்கு எப்போ போட்டு விடுவோம்? அட சும்மா இருங்க. 10ஆம் வகுப்பு வரை, 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை ரெட்டை சடை போட்டு விடுவான். அதோட தத்துவம் என்ன தெரியுங்களா? ஒரு பகுதி தாய்க்கு கட்டுப்பட்டவள், இன்னொரு பகுதி தந்தைக்கு கட்டுப்பட்டவர். தாய் சடப்பின் போதே சொல்லுவா, அப்பா அப்பா ரொம்ப கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கார், அவருடைய கௌரவத்தை குறைக்கும் விதத்தில் எந்த விதத்திலையும் நடந்துடக்கூடாது, தலை குனிஞ்சு நடந்து போகணும், தலை குனிஞ்சு வரணும்ப்பா. ஏன்? ஒரு பொம்பளை பிள்ளை, வீட்டோட பொம்பளை பிள்ளைன்னா வீட்டோட மகாலட்சுமி அந்த அம்மா. அந்த பொம்பளை பிள்ளை தலை குனிஞ்சு போச்சுன்னா வீட்டில் உள்ள ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கலாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை தலை நிமிர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆம்பளைங்களாம் என்ன பண்ணணும்? தலை குனிஞ்சிடணும். அதனால அப்பாவோட கௌரவம், மானம், மரியாதை இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குன்னு ரெட்டை சடை போட்டு உடனே பொம்பளை பிள்ளைய பார்த்து, அம்மா வளர்த்துருக்கா அவரை பிள்ளைய, அம்மா தானே வளர்த்தா அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? அம்மாவை சொல்லிடுவாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இந்த புள்ள வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. அப்பாவே வந்து திட்டுவார், என்னடி புள்ள வளர்த்துருக்க, என்ன புள்ள வளர்த்துருக்கேன் பாரு. அதனால அம்மாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்கணும் அப்படிங்கிறது ரெட்டை சடை. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஒத்த சடை தான் போடுவாங்க. ஏன் தெரியுங்களா? கணவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவள். முதல்ல கல்யாணம் பண்ற வரைக்கும் தாய் தந்தை தான் தெய்வம். கல்யாணத்துக்கு பிறகு கண்ணவன் கண்ணவன் கணவன், கண்ணை போல பாதுகாக்கக்கூடியவன் கணவன். அப்படிப்பட்ட கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதற்காக தான் ஒத்தச்சடை போடுறாங்க.
இப்ப எல்லாம் யாரு ஒத்த சடை போடுறா? தலைவிரி குழந்தான். வேற சடை போடுறதெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. அப்ப ஒத்த சடை. அதுக்கப்புறம் பேரம் பேத்தியெல்லாம் எடுத்த பிறகு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க வாட்டர் கேனோட எங்க கிளம்பிட்டிய? நாங்க வரணுமா? சரி விடுங்க, காட்டி காட்டி கொடுத்துருவீங்களே. சும்மா இருந்தாலும் ஒத்த சடை போடுறாங்க, சரி கொண்டை போடுறாங்களே. ஏன் தெரியுங்களா? பேரம் பெத்தியெல்லாம் எடுத்த பிறகு இந்த அம்மாலாம் கொண்டை தான் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என் கணவனுக்கு விட்டு கொடுத்து, என் மாமனார் மாமியார்களுக்கு விட்டு கொடுத்து, என் கொழுந்தனார் நாத்தனாருக்கு விட்டு கொடுத்து, என் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுத்து, என் பேர பிள்ளைகளுக்கு விட்டு கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையில் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் கொண்டுகிட்டு வந்திருக்கேன் என்பதற்காக தான் வளைச்சு நெளிச்சு கொண்டையை போட்டுடுறாங்க. அப்போ இந்த கொண்டை போடுறதுலையும் தலை பின்றதுலையும் எவ்வளவு தத்துவம் அடங்கியிருக்கு பாருங்களேன். அதனால தான் சொல்றேன், தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அம்மாவும் அப்பாவும் தான் முதல்ல நம்ம கடவுள். மாதா பிதா குரு இவங்க தான் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அம்மாவையும் அப்பாவையும் எப்படி வணங்கலாம்? அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரை உலகில் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரை உலகில் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை என்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்னையை பிள்ளை, பிள்ளையை என்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் முழக்கம், அன்பின் துவக்கம், அம்மா என்பொரு சொல்லிலுண்டு. அன்பின் முழக்கம், அன்பின் துவக்கம், அம்மா என்பொரு சொல்லிலுண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். பத்தியம் இருந்து காப்பாள், தன்னை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரை உலகில் தெய்வம். இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும். இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும். எல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும்
பாவம். வாழும் உயிரில் உயர்வு வாழும் பகுத்து வைப்பது பாவம். கருணை கொண்ட மனிதரெல்லாம் கடவுள் வடிவம் மாறும். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரை உலகில் தெய்வம், அவரை உலகில் தெய்வம், அவரை உலகில் தெய்வம். நன்றி 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 நன்றி. அம்மா மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. இந்த உலகமே இயங்குது பஞ்சபூதங்கள், ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் உலகம் இயங்குது. உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு உற்பத்தி ஆகுது தெரியுமா? அதுதான் காதல். காதல் 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 காதலிலே சாதல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூழமா, கட்ட அழகி கேளமா, காதல் கொடி தானமா. எனக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஏன்னா நான் வரும்போது 12 மணி பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால தான் கேட்டுக்கிறேன். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் கேட்க வேண்டாம், நான் கேட்குறேனே. நான் கேட்டுக்கிட்டேன். இல்லைங்க நேரம் நம்ம வாய் கால வாயாச்சா? ஆமா, வாய் இது நல்ல வாய் இல்ல, கால வாய். காது வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். வண்டி நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு அது அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனாலதான் நேரத்தை கிடைக்கிறது. அப்பப்ப முட்டு கட்ட மாதிரி போட்டுக்கணும்ல, அதுக்காக பாத்துக்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. மற்றவங்க நேரத்தையும் நம்ம எடுத்துக்கூடாது, அதுலயும் கவனமா இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த ஏன் இந்த சொன்னேன் தெரியுங்களா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேங்க. ஏங்க சொல்லிடவா? சொல்லுங்க. நான் தைரியமா சொல்லுவேன். அதுதான் காலவாயாச்சே. கோவிந்தராஜ் தாங்க. என்னங்க எப்படி நீங்க பேசுறீங்க? கோவிந்தராஜனா பெருமாளா? ஆமா, முத்தித்திரு பத்தித்திருங்க அத்துக்கு அதுல என்ன முடியும்? பெருமாளேன்னு தானே முடியுது. இந்த பெருமாள் தான் அவரு. இது தெரியாதா? இவர் அவரும் ஒண்ணுதாங்க. உங்களை ஒண்ணும் நினைக்கிறீங்களா? ஏற்ற அப்படிதான் ஒருத்தர் சொன்னார், ஆத்தா என்னமோ தெரியல போ அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் காதலிக்கிறேன். சொல்லுங்கம்மா காதலியா இப்படி தரத்துறியான்னு சொன்னா என்னங்க சொல்லுவேன்? காரைக்குடியில் நான் மன்னார்குடியிலேருந்து காரைக்குடிக்கு போயிருந்தேன். அப்போ நான் பேசவே தெரியாது, ரொம்ப பச்சை மண்ணு. அப்படி இருக்கிற பிள்ளைய தலையிலே அடிச்சுப்பார். ஏன் தெரியுங்களா? இது என்னத்தை பேச போகுது, நமக்கு எங்கே நேரம் கிடைக்க போகுது அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கார். இப்பவும் தலையிலே அடிச்சுக்கிறாருங்க. ஏன் அடிச்சுக்கிறாரு? அட்டை தருத்திரியன்னு தான், வேற எதுக்கு? வாயை திறந்தா மூட மாட்டேங்குதுண்ணா. தருத்திரியா அப்படி தருத்திரியான்னு தலையிலே அடிச்சுக்கிறாப்புல. நான் காதலிக்கிறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறா? சொல்லுங்க. நல்ல உயரம், நல்ல நிறம், நல்ல குணம், நல்ல கனம், பார்க்கறதுக்கு ஆளு சும்மா வாட்ட சட்டமா ஜம்முன்னு இருப்பாருங்க. என்னன்னே தெரியலங்க, என்ன ஏறிடத்தை பார்க்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு என்னம்மா? எங்க பெட்டிக்காரங்களே, நீங்க சும்மா தானே இருக்கீங்க? ஆமா, அந்த ஒரு வேலை தான் பார்க்கல. இல்ல புக்கிங்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா தானே இருக்கீங்க. நானும் சும்மா தான் இருக்கேன், நீங்களும் சும்மா தான் இருக்கீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், நானும் சும்மா தான் இருக்கேன். ஏங்க சும்மா தானே இருக்கீங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணணுமா? என்ன உதவின்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. நேரா அவர்கிட்ட போய் வள்ளி புள்ள உங்களை உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதனால சீக்கிரமா வந்து கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க. நம்ம உதவி பண்றது பிரச்சனை இல்ல. நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம் தானே? கொரோனா காலகட்டத்திலே நிறைய பேருக்கு உதவி. நல்ல விஷயம் தானே? வாழ்க உதவி பண்றதுல பிரச்சனை இல்ல. அவர் எங்க இருக்கிறான்னு மட்டும் சொல்லுங்கம்மா. அவர் எங்க இருக்கார்? மேலூர்ல இருக்கார். மேலூர்னா நம்ம மேலூரா? மதுரை மேலூரா? இல்லங்க, மேல் உலகம். மேல் உலகத்துல மாப்பிள்ளைய நீங்க வந்து மாமா வேலை பார்க்கறீங்க. மாமா அந்த வேலை கூட பார்த்துடலாம் மாமா. என்னை சீக்கிரம் ஜாக சொல்லுது. ஐயோ ஏன் அப்படி சொல்றீங்க? அவசரமா பேசாதீங்க. நிறைய மாணவர்களை உருவாக்கணும், நீங்களும் உருவாக்கணும், அவங்களும் உருவாக்கணுங்க. நாங்க உருவாக்கிட்டு தான் இருக்கலாம். மேல் உலகத்துக்கு போகணும்னா நான் செத்தா தானே போக முடியும். அட எனக்கு கிறுக்கத்தை நம்ம பேசாதீங்க. ஒரு அக்காவை கோயிலில் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுனா போய் பார்த்துட்டு வரது இல்லையா? அவர் மேலூர்ல இருக்காருன்னா போய் பார்த்துட்டு எடுத்து சொல்லி எங்க தங்கச்சி வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாமா? இந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு இல்லையா? முதல்ல அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தா முதல்ல அக்கா தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். வேற வழியே இல்லை. தங்கச்சியை வீட்டில் இருக்கும்போதோ இல்லை அக்கா வீட்டில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணோம்னா வீட்டுக்கு வந்த பொண்ணு கூட நீங்க சந்தோஷமா பேசவே முடியாது, ஒரு பூ வாங்கிட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் சிரமந்தான் சொல்லிட்டு ஏன் இப்படி? அதனால காதலிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லவா? ஜல் 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 எனும் சல்லங்கை ஒளி ஜல் ஜல் எனும் சல்லங்கை ஒளி சல 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 எனும் சாலையிலே செல்ல 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 எங்க காலைகளே சேர்ந்து
காட்டினி ஒருவன் என கண்டார் கையில் உள்ளது கையில் ஏதோ இல்லை கண்ணில் இருந்ததை கொடுத்து கையில் ஏதோ இல்லை கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன் ஜல் 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 எனும் தலங்கை ஒளி சல 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 எனும் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே அவன்தான் திருடன் என்றிருந்தே அவனை நானோ திருடி விட்டேன் அவன்தான் திருடன் என்றிருந்தே அவனை நானும் திருடி விட்டேன் முதன் முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருடவும் மறந்து முதன் முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருடவும் மறந்து ஜல் 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 எனும் தலங்கை ஒளி சல 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 எனும் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே அவனை கைது செய்து சிறையில் நானும் அடைத்து விட்டேன் அவனை கைது செய்து சிறையில் நானும் அடைத்து விட்டேன் விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பது கிடையாது விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பது கிடையாது ஜல் 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 எனும் தலங்கை ஒளி சல 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 எனும் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே நன்றி 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 கைத்தட்டலுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது நான் காதலிக்கிறேன்னு சொன்னனே யார் தெரியுங்களா யாரு நல்ல உயரம் நல்ல நிறம் நல்ல குணம் நல்ல கணந்த அதெல்லாம் நல்லதான் இருக்கு நான் அவரை உசுரான்னு நினைக்கிறேன் அவர் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாருங்க ஏங்க நான் என்ன அழகுல குறைவா இல்ல ஆடையில குறைவா இல்ல நிறத்துல குறைவா கணத்துல குறைவா குரல் வளத்துல குறைவா சங்கத்துல கும்பிடு போறதுல குறைவா நான் எதுலங்க குறைவா இருக்கேன் சூப்பர் பிகர் அண்ணனா நீங்க அண்ணனா நீங்க ஏது தங்கச்சி குட்டி வித்துக்கு பேக்கரி கடை வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படி இல்லைங்க நீங்க சொல்லக்கூடாது காதலிக்கிறவர் சொல்லலாம் கட்டிக்கிட்டு போவதுக்கு அவராது சொல்லிடுச்சு ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை நாங்க தான் போய் சொல்லணும் என்னன்னு சொல்லுவீங்க என் தங்கச்சி அருமையான பிள்ளை நல்ல பிள்ளை அழகா இருக்கா குணமனத்துல சிறந்த பிள்ளை உடம்பு பூரா வேசா சொல்லணும் சொல்லுங்க அதையும் சொல்லிருக்க சேர்த்து உடம்பு பூரா வேசா அதையும் சொல்லிருங்க ஏன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வாயில மறுக்குது நான் சொல்லிக்கிறேங்க நீங்க என்ன நினைவீங்க அகத்து நடக்க முகத்துல தெரியுது எனக்கு தெரியாதா அந்த காதலிக்கிறது என்னங்க என்னும் என்னும் ஏட்டில் நான் பாடும் பாட்டில் நீ வாழ்கிறாய் நித்தம் வரும். ஐயா நிறுத்துங்க, என்னங்க பாருங்க, என்ன பாட்டா பாருங்க, என்ன பாட்டு பாடுறிய? அப்படி இல்லைங்க, பாருங்க. பொன்மாலை நேரம் காத்தாடுது, கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அண்ணன்
இனி வர வேண்டும் மூண்டு வரும் மோகம் மடலாய் வரைந்தே என்னை புகழ் பூத்த வண்ணம் நாடு நடந்தான். ஓ சோலை புஷ்பம் தான் திருநாயர் சிற்பம் தான். ஓ சோலை புஷ்பம் தான் திருநாயர் சிற்பம் தான். இது ராகம் தாளம் பாகம் அன்பே வைகை நதி ஓரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது வெடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே பூத்தாடுது. யாரின் மனம் யாருக்கென்று இறைவன் வகுத்தான். இரு மனம் சேர்வதென்று தேவன் சொல்லித்தான். பூஜைக்கென்று ஏற்றென்று மலரை படைத்தான். தலைவனும் மாலை என்று சோடி கொண்டான். ஓ நெஞ்சில் ராகம்தான் வெளிப்பாடும் நீரந்தான். ஓ நெஞ்சில் ராகம்தான் வெளிப்பாடும் நீரந்தான். இது அன்பின் வேதம் நாடும் போதும் காற்றே. வைகை நதி ஓரம்